காலையில வெடிஞ்சது வந்து பேசுங்கடா. அண்ணே எப்போ வந்தீங்க? என்ன காலங்கத்தலி வந்திருக்கீங்க? வாங்கண்ணே உள்ள வாங்க, டீ குடிக்கலாம். நான் மாமா கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் எழுப்பி விடுமா? யோ யோ எந்திரியா, விடிஞ்ச உனக்கு போத தெரியலையா? யோ எந்திரியான்றேன். போடு, உன்னை எல்லாம் லேட்டா கட்டிருந்தா லேட் நைட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுதான். மாப்பிள, எப்ப நான் தான் உன்னை தேடி வருவேன், இன்னைக்கு நீ என்ன தேடி வந்திருக்க? மாமா, இந்த கைய காலான்னு வச்சு கேக்குற மாமா. எங்க அப்பா இருந்த விஷயத்த தம்பி கிட்ட சொல்லிடாத மாமா. சொல்லி அவனை கொலகாரனாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிடாத மாமா. நான் எதுக்கு சொல்ல போறேன் மாப்பிள? இல்ல மாமா, அவன் ரொம்ப கோவக்காரன். அவனுக்கு மட்டும் எங்க அப்பா இருந்த விஷயம் தெரிஞ்சது, எல்லாரையும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவான். அப்பா இல்லாம அவனும் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது மாமா. மாமா என் மேல சத்தியம் பண்ணு மாமா. உண்மைன்ற சத்தியம் பண்றது? என் பொண்டாட்டி என் புள்ள மேல ஆணைய சொல்லுண்டா. என் மாம செத்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. உட்காரு. ஏய் போய் டீ கொண்டு வாடி. வாங்க உட்காரு. தயவு செய்து சொல்லிடாத மாமா. வர்ற மாமா, உன்னை நம்பித்தான் போறான், அவன்கிட்ட சொல்லிடாத மாமா. மாப்பிள, உன் குடும்பமா இருந்த என்ன, என் குடும்பமா இருந்த என்ன, எல்லாத்துக்கும் கஷ்டம் தான்டா. இந்த மாமன் இருக்காண்டா மழை போல, நம்புடா என்னைய. ரொம்ப நன்றி மாமா, நான் வர்றோம். மாப்பிள, மாப்பிள, நான் இருக்கிறேன் போடா. இத பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். ஆமா சொல்லிட்டேன். என்னடி மரியாதை கெட்டு போயிடும்? வர வர உன் வாய் நீண்டுகிட்டு இருக்கு. என் பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னவா அதை மட்டும் பாத்துட்டு இரு. ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. அவங்க தான் தேவையில்லாம பேசுறாங்கன்னா நீயும் புரியாம தேவையில்லாம பேசுறா. அவ பேசிட்டு போய் என்ன பொறுத்துக்க சொல்றியா? ஏய், யாரு தேவையில்லாம பேசுறா? 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க துப்பு இல்லன்னு சொன்னா உங்க ஆத்தாக்காரிக்கு பொத்துக்கிட்டு வருதோ? பாத்தியா கூட கூட எப்படி பேசுறான்னு? ஏங்க, வர வர உங்க ஆத்தாக்காரிக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. சொல்லிட்டேன், 25 வயசு வரைக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சிருக்கேன்னு கேட்டா எவ்வளவு வாய் அடிக்குது தெரியுமா என்கிட்ட? சொல்லி வை உங்க அம்மா கிட்ட. ஏங்க, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கேட்டுட்டு உம்பாட்டு போயிட்டு இருக்க. முதல்ல உன் தம்பியை வரட்டி விட்டா, இப்போ உன் தங்கச்சி வரட்டி விட்டா துடியா துடிக்கிறா. இப்படி உன் பொண்டாட்டி ஒவ்வொருத்தரையும் வரட்டி விட்டுட்டே இருக்கிறா. நீ என்னடா ஒண்ணும் கேட்காம போற? போடா போ. ஏங்க, கேக்குறது காதுல உழுவுதா இல்லையா உங்களுக்கு? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இல்லங்க என் மண்டை. வீரபாண்டி அங்க பெரியவனை குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு. நிறைய பசங்க எல்லாம் கள்ளத்துக்கு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. என்னடா சொல்ற? ஆமா வீரபாண்டி. சரி நீ போ, நான் வரேன். சரி வீரபாண்டி. சரி, நீ உர்சா போயிட்டு வண்டியில பார்த்து எல்லாம் டெலிவரி கொடுத்துரு, நான் வந்துடுறேன். ஐயா ஐயா எந்திரிங்க ஐயா, ஐயா எந்திரிங்க ஐயா, எந்திரிங்க, நான் சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா ஊரே வேடிக்கை பார்க்குதையா, வாங்க ஐயா வீட்டுக்கு போடுவையா. ஐயா போடா, யார் வந்தா எனக்கு என்ன போ. ஐயா எந்திரிங்க. என்னண்ணா என்னண்ணா என்ன பழக்கண்ணா? யாரா? ஓ தம்பிண்ணா. தம்பி தும்பி டேய். எனக்கு தம்பியும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் ஒரு அனாதை. ஏன்னா அப்படி பேசுற? ஏன்னா வாட வீட்டுக்கு போலாம், வாட வீட்டுக்கு வரேன். வீட்டுல தான் உங்க டார்ச்சர் தாங்க முடியாம இங்க வந்து கிடக்குறேன். இங்கேயா நிம்மதியா இருக்க விடுங்கடா. உன்னை கையெழுத்து கும்பிடுற. போடா, சொல்ல கேளுடா. போடா, சொல்ல கேளு. செத்து போறேன் நினைக்கிறா. போடா, என்ன கேளு. போடா, போயிடுறா. அவனை போச்சுடா. இருந்தா கல்லால அடிச்சே கொண்டு தம்பி தம்பி ஐயா தம்பி அவனை போச்சு போ. அவனை கூட்டிட்டு போடா. சொன்னா கேளுங்க தம்பி, நீங்க அவர் மூஞ்சில முடிக்காதீங்க தம்பி. அவர் செத்தே போயிடுவார் தம்பி. அவரை கொண்டுடாதீங்க தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. நீங்க போங்க, நீங்க போங்க. ஐயா ஐயா வீட்டுக்கு போகலாம், வாங்க ஐயா. ஐயா வீட்டுக்கு வாங்க ஐயா, போகலாம். ஐயா நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரிங்க ஐயா, இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களே ஐயா. வாங்க ஐயா போகலாம். உங்களை கொண்டு நான் வீட்டில் விட்டுறேன் ஐயா. சின்ன பண்ண எங்கம்மா? ஐயா பூஜையில இருக்காருங்க. ஐயா வாங்க, வணக்கம். எங்கய்யா சின்ன பண்ண? ஐயா பூஜையில இருக்காரு, உட்காருங்க, வந்துருவாரு.
லிங்கா வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க. என்ன லிங்கம், எப்படி இருக்க? என்ன விஷயம்? எப்படி போகுது வியாபாரம்லாம்? ஒன்றும் இல்லை சின்ன பண்ண, நம்ம சாராயம் காய்ச்சறதுக்கு சேஃப்டியான இடம் இல்லை, அதுக்கு பாதுகாப்பான இடம் வேணும். ஐயா அது மட்டும் இல்ல, பெரிய பண்ண ஆளுங்க அடிக்கடி எங்களை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. சரியான இடம் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இதுக்கு எப்படியாவது நீங்க ஒரு முடிவு கட்டி ஆகணும். கட்டிடுறேன், முடிவு கட்டுறேன். டேய் ராஜேந்திரா, ஐயா. மாமா சாராயம் காய்ச்சல 13 ஏக்கரா. ஆமாய்யா. அதை கொண்டு லிங்கம் கொண்டு காட்டுறா. சரிங்க ஐயா. ஏய் லிங்கம், எவனாச்சு சாராயம் காய்ச்சல இடையில வந்தா வெட்டி சீவிடுறா. சரி சின்ன பண்ண. இந்த ஊர்ல எங்க அப்பாவை மீறி ஒரு போலீஸ் கூட உள்ள நுழைய முடியாதா? ரொம்ப சந்தோஷம். தொழில் அமோகமா நடக்கணும், வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். ஓகே சின்ன பண்ண, ரொம்ப சந்தோஷம். சரியா, நான் வர்றேன். ஓ எப்படியும் உனக்கு நான் அரங்கேற்றம் பண்றது. டே வெங்கட்டு, சொல்லுங்க சார். இந்த குடியால மானம் போச்சு, ஆமா, மரியாதை போச்சு, சரி, வேலையும் போச்சுடா. இருந்தாலும் இந்த குடியை விட முடியலடா. குடிச்சாத்தாலும் அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம்ல, அதான் திரும்பி திரும்பி வாரேன். பார்த்து குடிக்க போடா. படியில பார்த்தே இங்க வாயா. ஏயா சரக்கு வாங்கி தரேன், சரக்கு வாங்கி தரேன்னு ஊர்ல உள்ள காடு கரம்பெல்லாம் கூட்டிட்டு அலையிருக்க. எங்கேயா வாங்கி தர போறேன்? சரக்கு வேணுமா? வேணாம். நல்ல சரக்கு வேணும். இப்போ உங்களுக்கு வரும். வாங்க அங்கேயா? அப்படி 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 உட்காருங்க. என் தலையெழுத்து எவன் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு சார். கம்முன்னு சைலண்டா உட்காரணும். சரக்கு இப்போ உங்களுக்கு வரும். போயா, போய் வாங்கிட்டு வாயா. இந்த வந்துடுறேன் சார். இந்த பச்சை பணம் எங்க போனான்னு தெரியலையே. எங்கேயா போனா இவன்? டேய் காலரா. டேய் காலராவா? ஏண்டா ஸ்கூல் பசங்க வர்ற இடமாடா இது? ஸ்கூலு போடா. யாரு பட்ட பையன்ற? உன் வயசுல எனக்கு பையன் இருக்கான்டா. உனக்கு பையன் இருக்கானா? அண்ணே பச்சை பண்ண எங்கண்ணா போன? உன்னதான் தேடினு இருக்கேன். இது நம்ம சார்னே சரக்க ஊத்துனே. அவரு யாரா இவன்? வந்து வந்து அடிக்கிறான். யாரு இவன்? அவர்தாங்க ஓனரு. இந்த சாராய கடைக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மனுஷங்க அவரு. தெரியாம பேசிட்டோங்க, கோச்சுக்காங்க. ஏ பாண்டே இங்க வாடா. இந்தாங்கப்பா. ஏய் இது சரக்குலடா. சாப்பிட்டீனா எவ்வளவு பெரிய கவலையா போயிடும். சரியா, குடிக்கிறியா?